ஒளியூட்டப்படுகிறது. வழக்கமாக ரோமையிலே வத்திக்கான் நகரில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 6 அல்லது 7ஆம் நாள் அமல உற்ப அன்னையின் பெருவிழாவிற்கு முன்பாக வத்திக்கானிலே தூய பேதுரு பெரும் கோவில் வளாகத்தில் நிறுவப்பட்டிருக்கிற அந்த கிறிஸ்துமஸ் மரம் ஒளியூட்டப்படுவது வழக்கம். நமது சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய தலைமை பெரும் கோவிலான புனித தோமா தேசிய திருத்தல பேராலய வளாகத்திலே இன்றைக்கு நம்முடைய பேராயர் அவர்கள் இந்த ஒளியேற்று நிகழ்வை நிகழ்த்தி ஒளியேற்றி வைக்க வந்திருக்கிறார்கள். பேராயர் அவர்களை நம் அனைவர் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறேன். அமைதியும் மீட்புமான கிறிஸ்துவின் ஒளி உங்களோடு இருப்பதாக. ஆச்சரியங்களுக்கும் அறிகுறிகளுக்கும் நடுவே கிறிஸ்து இயேசு யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமில் பிறந்தார். அவருடைய பிறப்பு நம் மனங்களுக்கு மகிழ்ச்சியையும் உள்ளத்திற்கு புத்துளியையும் கொடுக்கின்றது. அலங்கரிக்கப்பட்ட இந்த மரத்தின் மூலமாக கிறிஸ்துவை நம்மிடையே வரவேற்போம். அதன் ஒளி விளக்குகள் நிறைவான ஒளியாகிய கிறிஸ்துவின் அன்பின் வழியில் நம்மை வழி நடத்துவதாக. புனித தோமா தேசிய திருத்தலத்தில் இருந்து நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாலை பொழுதினிலே நம்முடைய பேராலயத்திலே வருகின்ற கிறிஸ்துவின் பிறப்பானது நமக்கு நம்பிக்கையின் ஒளியை தருவவும் மகிழ்ச்சியின் ஒளியை தரவும் இன்று நாம் இந்த ஆலயத்தின் முன்புறத்திலே 30 அடி உயர்ந்த ஒரு கிறிஸ்துமஸ் மரத்தை நாம் இங்கு அதை நட்டு அதற்கு ஒளியையும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்பிக்கையை தரும் ஒரு சின்னமாக அமைத்துள்ளோம் என்பதை கண்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே இன்றைய தினத்திலே நாம் நம்பிக்கையின் மக்களாக இருப்பதற்கு இங்கு நிறுவப்பட்டுள்ள இந்த மரம் நமக்கு உதவியாக இருக்கும். 30 அடி உயர்ந்த இந்த மரமானது நமது எண்ணத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் இறைவன்பால் நிரப்புகின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை நமக்கு தரவும் வருகின்ற நாட்களிலே நாம் அனைவரும் கிறிஸ்து பிறப்புக்காக நல்ல விதத்திலே தயார் செய்ய இந்த மரம் நமக்கு உதவியாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இந்த திருத்தலத்திலே அதிபர் தந்தையாக இருக்கின்ற பேரூர் திரு வின்சென்ட் சின்னத்துரை அவர்களுக்கு இச்சமயத்திலே அவரோடு இணைந்து பயணிக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு அருமையான முயற்சி. இந்த முயற்சியின் மூலமாக நாம் பிறருக்கு ஒளியாக இருக்க, பிறருக்கு நம்பிக்கையின் கருவிகளாக இருக்க, எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பின் சின்னங்களாக மாற இந்த கிறிஸ்துமஸ் மரம் நமக்கு உதவியாக இருக்கும் என்ற எண்ணத்துடன் இதை நாம் இப்பொழுது மந்திரித்து இங்கு விளக்குகளை போட்டிருக்கின்றோம். எனவே நாம் அனைவரும் ஒளியின் மக்களாக, நம்பிக்கையின் மக்களாக, பிறர் அன்பின் மக்களாக மாற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும்.